யுவராஜ் அண்ட் ஹர்பாஸ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? Are you feeling good? யா நல்லா இருக்கு. என்ஜாய் ரொம்பவே நல்லா ரெண்டு இருக்கும். பேருக்கு ஒரு பலமான கைத்தட்டல். Shabika, how do you feel? Does it good to be reunited with யுவராஜ்? ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதம்ல. ஒரு பக்கம் ஸ்குவீஸ், இன்னொரு பக்கம் எக்ஸ். எப்படி போயிட்டு இருக்கு யுவராஜ்? ஒரு கிளிக்கு 2 மைனா. ஓ சார், நான் கஷிஷ் கூட தானே ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தேன். கஷிஷ் எனக்கு தெரியுமே. நாங்க திரும்பி வந்து பார்த்தா ஆடியும் கஷிஷும் பெட்ல ஒண்ணா படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதிர்க்க ஆரிகா நின்னுட்டு இருந்தா. அப்புறம் நான் ஆரிகா கிட்ட கேட்டேன், ஏமா உனக்கு கஷ்டமா இல்லையான்னு. அப்புறம் அவ சொன்னா, எனக்கு ஏன் கஷ்டம்? ஆடி பின்னாடி இருந்து உன்னால சிரிப்பு தாங்க முடியல போல இருக்கே. எனக்கு சார் சொல்ல வெக்கமா இருக்கு. ரொம்ப நடிக்காதடா. But seriously, all you guys are looking wonderful. Addy, you as well. உங்க எல்லாரையும் பார்த்தா ஆஸ்கர் வாங்க போற மாதிரியே இருக்கு. தேங்க் யூ சார். நல்லா இருக்கு, நல்ல ஷைனிங்கா இருக்கு. I like it. ஷைனிங்னு சொன்னது ஞாபகம் வருது. இந்த சச்சின் உள்ள வந்த உடனே ஃபீல் பண்ணேன், நான் சன்கிளாசஸ் போட்டுருக்கணுமோன்னு. உன்னை நிலாலேருந்து பார்த்தா கூட தெரியும் போல இருக்கு. என்னோட பார்ட்டி இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பார்ட்டி இப்பதான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்ற. எப்படி இருக்கு சொல்லு. உள்ள நான் மிஸ் பண்ண விஷயத்துல நீயே சொல்லு. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது நான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான விஷயங்களை நான் ரொம்ப நம்புவேன். நிறைய பேர் கூட பாண்டிங் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் கூட பேசிட்டு இருக்கேன். ஃபைனலி கொஞ்சம் டிகிலா கூட கொஞ்சம் பாண்டாக ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு தோண அடிப்பான், அடிக்கிற அளவுக்குலாம் இங்க ஒன்றும் இல்லை. நான் பாண்டிங் ஆயிருக்குன்னு தான் சொன்னேன். நான் காதல் வந்துச்சுன்னு சொல்லலை. அதாவது மெதுவா கொஞ்சம் முன்னேறி போகணும்னு தான் விரும்புறேன். ஓகே, முன்னேறி போலான்னு சொன்னதும் நானும் கொஞ்சம் முன்னேறி வரேன். உங்க துணி நல்ல ஷைனிங்கா இருக்கு. ஆனா முகம்தான் கொஞ்சம் வாடி போன மாதிரி இருக்கே. அப்படின்னா ஏதாவது ஏமாற்றமா? சேடா இருக்கியா? இன்னைக்கு உங்க கூட நடந்ததுக்காக நீ? ஆக்சுவலி நான் கிளாரிட்டியும் கொடுத்துட்டேன். ஜஷ்வந்த் அப்புறம் ஆக்ரிதி அவங்க கிட்ட சொன்னேன், காய்ஸ் நான் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அப்புறம் எல்லாரும் பார்த்துருக்காங்கன்னு. அண்ட் தப்பு எல்லாராலையும் நடக்கும். மனுஷன் தப்புகளோட பொம்மை. இன்னைக்கு நான் தான் பொம்மை, அதனால தான் இங்க நின்றுட்டு இருக்கேன். ஒருவேளை அந்த தப்பு நடக்காம இருந்தா நான் அங்க உட்கார்ந்துட்டு இருந்திருப்பேன். இட்ஸ் ஓகே. அவரை நம்ப முடியாது சார். இல்லையா? இல்ல, நாட் பாசிபிள். ஏன்னா ஐ வில் டெல் யூ வாட். as soon as the task was done, சரி, நாங்க ஹாப்பியா இருக்கோம், ரைட்? ஆனா அவரோட முகம் ரொம்ப பயந்து போயிருந்துச்சு. இல்லப்பா, என்ன நடக்கும்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன் வரும்போது பார்த்தனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸ்மார்ட்டா ப்ளே பண்ண பாப்பீங்க. நீங்க எஸ்ன்னு டிக் பண்ணிட்டா ஜெயிச்சா ஓகே, தோத்தா எனக்கு லாபம் தானே. புரியுதா உங்களுக்கு? ஆனா அவர் அப்படி கிடையாது. அவரு அப்படி கிடையவே கிடையாது ப்ரோ. அவரு எப்பவுமே அதான் சொல்ல வரேன். லாக் ஓபன் ஆனதானப்பா. நீங்க தானே என்னோட ஓபன் ஆயிடுச்சு. அவங்க தடுத்திருக்க முடியும். இல்ல ஆடுறோம்னா எப்படி வேணாலும் ஆடி இருக்கலாம். அதான் நான் சொல்ல வரேன். நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஒருவேளை இந்த சேலஞ்ச்ல பாக்குறவங்க யாருக்காவது ஒருவேளை இந்த சேலஞ்ச்ல நான் ஏதாவது குறை வச்சேன்னு தோணுச்சுன்னா, நான் சரியா பண்ணலன்னா எங்கேயுமே சொல்லவே இல்லையாப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நான் பெர்ஃபார்ம் பண்றேன்னா அதுல நான் 100% கொடுக்குறேன். சில சமயம் லக்கால பக்கத்துல இருக்கவங்க ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. அப்ப நான் பாசிபிலிட்டிஸ்ல தான போயிட்டு இருப்பேன், இல்ல ப்ராபபிலிட்டிஸ்ல. பாசிபிலிட்டிஸ் எல்லாம் நான் டாஸ்க்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண நம்பர் செட் ஆனது வெறும் லக் தான். அது எல்லாருக்கும் தெரியும். ஃபுல்லா லக் தான். இப்போ நான் நம்பர்ஸ் போடுறேன்னா அது சிலருக்கு 9th டைம்ல ஓபன் ஆகும், சிலருக்கு ஃபர்ஸ்ட் டே ஓபன் ஆயிடும். அதுக்கு முன்னாடி உள்ள process கூட லக் தானா? அந்த கார்டு உனக்கு எப்ப கிடைச்சது? ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி process லீட் பண்ணிட்டு இருந்தது ஜஷ்வந்த் தான். நீ லீட் பண்ணல. பெட்டர். Thank you.